Healthy and happy morning. இது அனில் 100% roasted ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0449694444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். பொதுவா இன்னைக்கு மருத்துவம் சார்ந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒரு சோஷியல் இஷ்யூவா பார்க்கப்படுது அப்படின்னா இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் யங் கப்பிள் சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு விமன் மட்டுமே காரணமா இல்ல அது ஒரு மேல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதை சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் இன்னைக்கு நீங்க எங்க நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஏன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் புவனேஸ்வரி வந்திருக்காங்க. ஷீ இஸ் an infertility specialist and laparoscopic surgeon and அவங்க GBR fertility centerல இருந்து வந்திருக்காங்க. Thank you so much ma'am. எஸ் மேம், இன்னைக்கு காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, இது ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சோஷியல் பிரச்சனையாக மாறிட்டு வருது. ஸோ இது இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அர்பன் ஏரியாஸில் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களா இல்லை ரூரல் ஏரியாஸில் அதிகமாக பார்க்குறீங்களா? இல்லை, அது இன்ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ் இது எல்லாமே வெளியில் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் இது ரூரல் அர்பன் அப்படிங்கிறது இது ஜென்ரலாகவே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே இன்சிடென்ஸ் இஸ் காமன். ஒன்லி த ரீசன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் அண்ட் மோர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னால் வர்றது, ஹார்மோன் பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும். அதே ரூரல் ஏரியாஸில் பார்த்தோன்னா நமக்கு மோர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், அதனால் வர டியூபல் இன்ஃபெக்ஷன்ஸு ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ த இண்டிகேஷன்ஸ் மே பி டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்கும் எதனால் வருது அப்படிங்கிறது ரீசன்ஸ் தான் டிஃப்ரெண்ட். பட் அதர்வைஸ் இன்சிடென்ஸ் இஸ் காமன் இன் போத் அ குரூப்ஸ். ஓகே, ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கேள்விகள் நிறைய இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளலாம். 0444599444 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் அழைக்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் பேசலாம். ஓகே, காலர் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு மேம். ஸோ இந்த பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா அதிகமாக நம்ம பார்த்தீங்கன்னா விமன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதை பார்க்க முடியுது. இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த பிரச்சனை ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமாக இன்னைக்கு பார்க்கப்படுது? ஆமாம், இல்லை இப்போ ஃபியூ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி விமனுக்கு தான் ஏதோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மென்னுக்கெல்லாம் வெரி ஸ்மால் இஷ்யூஸ் தான். ஈவன் பார்த்தீங்கன்னா 10 to 20% தான் மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் மென் ஆர் ஈக்குவலி ரீசனபிள். இவங்களுக்கு 50% இன்சிடென்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி 50% மேல் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. அண்ட் நவடேஸ் வி ஆர் நாட் ஆஸ்கிங் ஒன்லி விமன் மட்டும் வரணும் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. இப்போ அஸ் எ கப்பலாக தான் வரணும். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வராங்க. ஸோ அந்த விதத்தில் ஒன் வே இட் இஸ் இம்ப்ரூவிங். மேபி மோர் அண்ட் மோர் அவேர்னஸ் இருக்கிறதுனால நவ் தே ஆர் கம்மிங். அதே மாதிரி பிளேம் பார்ட்டும் வெறும் என்னதான் இருந்தாலும் விமனுக்கு தான் ட்ரீட்மெண்ட். ஸோ வாட் எவர் ரீசன் மேபி இது விமனுக்கு தான் நிறைய நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ த மென் ஹேஸ் டு கம் ஒன்லி 2 or 3 விசிட்ஸ். அதனால நினச்சிக்கிறது விமனுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ எனி ட்ரீட்மெண்ட் டேக்ஸ் டைம். அதாவது 4 to 6 வீக்ஸ் அந்த டைம் ஆகும்போது ஷீ விசிட்ஸ் நிறைய முறை விமன் தான் ஹாஸ்பிட்டல் என்ட்ரி ஆகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு 6 times 7 times ஒரு மந்த்லேயே என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்க. பட் மென் வில் ஒன்லி கம் 1 or 2 times ஃபார் டெஸ்டிங். ஸோ அதனால் நினச்சிக்கிறது விமனுக்கு இன்சிடென்சஸ் நிறைய அப்படின்னு கிடையாது. ஸோ நான் போத் ஆர் ஈக்குவலி ரீசன் இருக்கு. இல்லை, ரெண்டு பேருக்குமே இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. நிச்சயமா மேம். அதே மாதிரி இதில் ஒரு சில கேசஸ் கேள்விப்பட முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்ட்டாக அவங்களுக்கு குழந்தை இருந்திருக்கும். பட் செகண்ட் ஒரு குழந்தைக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருப்போம். இது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் நினச்சிக்கோம் ஒரு டைம் கன்சீவ் ஆகிடுச்சுன்னா அடுத்த முறை ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. என்ன ஒரு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு வேளை சிசேரியனோ நார்மலாக எந்த டெலிவரியாக இருந்தாலும் டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா போஸ்ட் நெல், அதாவது ஆஃப்டர் டெலிவரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டியூபில் ப்ராப்ளம் இருக்கும். மோஸ்ட்லி அவங்களுக்கு டியூப்பில் தான் ப்ராப்ளம் இருக்கும். இதர் அந்த சிசேரியன் அப்போ ஏதாவது சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒட்டி இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அதனால் டியூப் வீங்கியோ இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது ஒட்டி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டியூப் நார்மல் ஃபங்க்ஷன் இருக்காது. அதே
அதே மாதிரி மென்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. ஸோ இப்போ கல்யாணம் ஆனோடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தேவோட போஸ்ட்பாண்ட். அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு 7-8 இயர்ஸ் ஆகும்போது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவருக்கு ஏதாவது பிபி சுகர் இருந்தாலோ ஆன் டேப்லெட்டில் இருக்கார் அப்படின்னா ஸோ அவருக்கு அகெயின் கவுண்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு ஐ ஹவ் டன் ட்ரீட்மெண்ட் செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு ஆல்மோஸ்ட் வெரி லோ கவுண்ட் ஆர் இல்லாமல் கூட ஸ்பெர்ம்ஸ் கூட இல்லாமல் கூட போகிறது. ஸோ அந்த மாதிரி சான்சஸ் ஆர் தேர். நிச்சயமா மேம். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், நான் பரிமளா பேசுறேன் சங்ககிரியில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் 22 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகே. பையன் ஒன்று இருந்து இறந்துருச்சுங்க, இப்போதான் 6 மாசம் ஆகுது. அப்புறம் இப்போ ஐயுஐ பண்ணியிருக்கிறேங்க. அது 2 தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது 3வது தடவைங்க. அது இப்போ 15 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ செக் பண்ணால் என்னன்னு ரிசல்ட் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஓகேம்மா, பரிமளாங்களா? உங்கள் வயசு என்னம்மா? 40ங்க. 40. ஏன்னா வந்து இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் இந்த இதில் வந்து சன் போயிருக்கிறது. பட் ஒரே குழந்தை இருந்ததுங்களா? ஆமாங்க, ஒரு குழந்தை போகுதுன்னு நாங்கள் விட்டுட்டேங்க, வேண்டான்னு ட்ரை பண்ணல. சரிம்மா, நீங்கள் சிசேரியன் டெலிவரி எப்படிம்மா? சிசேரியனா நார்மலாம்மா? சிசேரியன் தாங்க மேடம், ஆனால் அவனுக்கு நரம்பு மிஸ்டேக் மேடம். ஓகே. அது அந்த ப்ராப்ளம் இந்த குழந்தைக்கும் வருமானு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அது சரிம்மா, எதுவாக இருந்தாலும் ரீசன் இப்போ எதுவாக இருந்தாலும் ஏஜ் வந்து ரொம்ப முக்கியமா. ஏன்னா 40 இயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போது என்ன எப்படி இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டாக இந்த மாதிரி ஐயுஐ கூட மோஸ்ட்லி நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஒன்றும் லேப்ரோஸ்கோபிக் பண்ணி டியூப்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா, எல்லாம் ஓகேவான்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துக்கோங்க. எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட். ஏன்னா 1 or 2 months, ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணாததுனால தட் டைம் பண்ணிட்டேங்க மேடம். என்னம்மா? டியூப் டெஸ்ட் பண்ணிட்டோம், சரி, நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்குது. அதனால் நார்மலாக இருந்தால் கூட இந்த ஏஜில் வந்து எக் குவாலிட்டி ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் தயவுசெய்து சீக்கிரமாக வந்து நம்ம ஐவிஎஃப்ஓ ஐசிஓ ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிறது வந்து எல்லா பேபிஸ்க்கும் அப்படி வரும், அதே மாதிரி சான்சஸோட எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏஜ் ரிலேட்டடாகவும் சம்டைம்ஸ் ரிஸ்க் ஆஃப் அந்த டவுன் சிண்ட்ரோம்ன்றது இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏதாவது அந்த பேபியோட டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். ஏதாவது ரீசன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிஜிடி, அதாவது எம்பிரியோ கரு வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப பயம் இருந்தால். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். டாக்டர் சொன்ன இந்த ஆலோசனையை நிச்சயமாக நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி டாக்டர் சொன்ன இந்த டெஸ்ட் எல்லாம் வந்து நிச்சயமாக வந்து மேற்கொண்டுக்கோங்க. அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். குட் மார்னிங் மேடம். இந்த கவிதா. குட் மார்னிங்மா. உங்களுடைய கேள்வி என்ன? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. ஓகே. பாலிகிளாஸ்டி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ஐஏ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐஏ 1 time பண்ணினா சக்ஸஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. ஓகே. அதில் வந்து பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க. லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் வந்து அது வந்து ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லோக்கலேட்டிவ் கலெக்ஷன் ஆஃப் டை அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். டியூப்பில் என்ன இருந்தது? டியூப்ல வந்து ஸ்கின் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஓகேம்மா. அதுக்கப்புறம் லோக்கலேட்டிவ் கலெக்ஷன் ஆஃப் டை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ எனிவே நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டியூப் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த கிங்காக இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து வீங்கி பலூன் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நாடியூல்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி ஏதாவது அதில் வந்து டை வந்து அங்கங்கே லாக்யூல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே பிசிஓடி இருக்கிறதுனால அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிசிஓடிங்கிறது வந்து எப்போவுமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதோ இல்லை க்யூரோ கிடையாது. நம்ம ஆஸ் லாங் அஸ் நம்ம டயட் அண்ட் வெயிட் கண்ட்ரோல் இருந்ததுன்னா பிசிஓ அண்டர் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அதுக்குரிய அந்த ட்ரில்லிங் அதே மாதிரி ஹோல்ஸ் எதாவது பண்ணும்போது நமக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸும் காம்ப்ளிகேஷன்ஸும் கம்மியாகும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆஃப்டர் லேப்ரோஸ்கோபி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நம்ம அந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட், இந்த டியூப்பில் வந்து இருக்கிறது வந்து சம்டைம்ஸ் அந்த டியூப் வந்து லாக்யூல்ஸ் இருந்தால் கூட இட் மே நாட் பி அஃபெக்டிங். பட் ஆஃப்டர் 2 or 3 cyclesக்கு அப்புறமும் நிற்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வி ஹவ் டு டேக் இட் அஸ் இம்பார்ட்டன்ட் இது. ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கு வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மஸ்ட். பட் மற்ற பிரச்சனைக்கு வந்து நீங்கள் டாக்டர் சொன்ன ஆலோசனையை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு திரும்ப கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால்.
வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டாக்டர் புவனேஸ்வரி ஃப்ரம் GPR ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து வந்து இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமான உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை 0444969444 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். GPR ஃபர்டிலிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் இந்தியாவில் ரேங்க்ட் 1 அப்படிங்கிற ஒரு சென்டர். அதனால உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் நீங்க வந்து தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமதிங்க. அம்மா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதான் நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கும். ஸோ டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. கம்மி பண்ணியாச்சுங்க. என் பேர் சுமதிங்க. ஆத்தூர்ல பேசுறோம். சொல்லுங்க சுமதி, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் மேல ஆகுதுங்க. ஓகே. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம். லாஸ்ட்ல வந்து HSG எடுத்தோம். அதுல வந்து எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி, நெக்ஸ்ட் மந்த் வந்து வாங்க, 2ஆம் நாள் வந்தோடனே வாங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சதை இருக்குது, சதை கம் பண்ணோடனே உங்களுக்கு IOU பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த சதை எதனால் வளருதுங்க? ஓகேம்மா. ஒன்றும் இல்லை சுமதி. சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருந்தேம்மா. சுமதி, ஒன்றும் இல்லைம்மா. உங்களுக்கு இப்போ வந்து ஏஜ் என்ன, வயசு என்ன? எனக்கு 25. 25. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி எக்ஸ்ரேல வந்து டியூப் நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியும். இல்லைன்னா யூட்ரஸோட பார்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, பிறவையிலே ஏதாவது குறைபாடோட இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சத வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கர்ப்பப்பைக்குள்ளார வர்றது. கர்ப்பப்பைக்குள்ளார 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பாலிப்புன்னு சொல்லுவோம். மாதம் அந்த வந்து வெளியில் வந்துடும், ஒரு சதையெல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு சில பேருக்கு அங்கேயே வந்து ஒரு இடத்துல மட்டும் நிறைய இருக்கும். அது வந்து ஒரு கோழி குண்டு மாதிரி சைஸ்லேயும் இருக்கலாம், அது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இருந்ததுன்னா மாதவிடாயிலையும் வந்து சில பேருக்கு வந்து அந்த முன்னாடியே வந்து கொஞ்சம் ட்ராப்பாக பட்டுட்ருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது வரும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அது கண்டிப்பாக அது வந்து போய் ஹிஸ்டாஸ்கோப்பிங்கிற முறையில் உள்ளே போயிட்டு எண்டாஸ்கோப்பி மாதிரி தான், அது யூட்ரஸ்குள்ளார போய் பார்த்துட்டு அது எங்கே இருக்குது, அது ரியலாக அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணணும்மா. ஏன்னா சின்னதாக இருந்தால் கூட சத வளர்ச்சி இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி வந்து நிற்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால டாக்டர் கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் திருச்சில இருந்து கோமதி பேசுறேன். சொல்லுங்க கோமதி, உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் கோமதி, சொல்லுங்கள். என் பேர் கோமதி, நான் திருச்சில இருந்து பேசுறேன். ஓகேம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேம். ஓகே. நாங்கள் ஒரு 3 இயர்ஸ் கல்யாணம் பண்ணி ஒரு 3 இயர்ஸாக பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். சரிம்மா. பார்த்தப்ப எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் கவுண்டிங் கம்மியாக இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. கம்மியாக இருக்கிறாங்களா இல்லை சுத்தமாக இல்லைன்னு சொன்னாங்களாம்மா? இல்லை, ஆனால் மைனஸில் இருந்துச்சு எங்களுக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மைனஸில் இருந்துச்சு. இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நிறைய பவுடர்லாம் கொடுத்து குடிக்க சொன்னாங்க. ஓகே ஓகே. அவருக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகல. அதுக்கப்புறம் எங்களுக்கு டோனர் மூலமாக பண்ணலாம் அப்படின்னாங்க. சரிம்மா. அது எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு கருமூட்டை வந்து வளர்ச்சி கம்மியாகவே இருக்குங்க மேம். ஓகே. அதாவது கருமுட்டை வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா இல்லை கருவோட கருமுட்டை நம்பர்ஸே கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்களா, எண்ணிக்கை? நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, திறந்து பேசலாம். ஓகே கோமதி, என்னென்னா நீங்கள் கேட்ட மாதிரி வந்து அவரோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அவங்க வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கவே வேண்டாம். ஏன்னா 10 இயர்ஸ் அது இனிஷியலாகவே நம்ம வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கனாலும் லேட்டஸ்ட்டுன்னு இல்லை, அப்போ கூட வந்து நம்ம பயாப்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பயாப்சி மூலமாக ஸ்பெர்ம் எடுத்து அவங்க IVF பண்ணியிருக்கலாம். ஸோ IVF பண்ணியிருந்தாங்கன்னா யங் ஏஜில் வந்து சக்ஸஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து அந்த ஆப்ஷன் எதுக்கு அவங்க போகலன்னு தெரியல. ஸோ உள்ள பயாப்சி பண்ணியும் நமக்கு விந்தணுக்கள் இல்லைன்னா தான் தென் டோனர் ஆப்ஷன் பண்ணலாம். அதுவும் எதுவுமே வந்து அந்த ஏஜ் ரொம்ப ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கணும். செகண்ட், அவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எக் வரலை அப்படிங்கிறாங்க. 2 ரீசன்ஸ். ஒன்று, ஒரு சில பேர் ப்ரிமேச்சூராகவே ஓவேரியன் ஃபெயிலியர் வர ஆரம்பிக்குது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு we are seeing. அதனால் எக் வராமல் போயிருக்கலாம். ஆர் PCOD தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீர் கட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு நார்மலாக ஓவலேஷன் வராது, பட் தே வில் ஹவ் மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ். ஸோ அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க தே வில் கெட். ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. பட் வாட் எவர் இட் இஸ் ஷி கேன் கோ இயர்லியர் ஃபார் IVF டெஸ்ட். நிச்சயமா சார். டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது வந்து மஸ்ட் அப்படிங்கிறது இது மூலமாக நிச்சயமாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணலாம். டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்த காலர். வணக்கம்.
வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரி மேடம். சொல்லுங்க மகேஸ்வரி, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். எனக்கு 1 வருஷம் ஆச்சு மேம் கல்யாணம் ஆகி. ஓகேம்மா. ஹலோ மேம். சொல்லுங்க மகேஸ்வரி. உங்க கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க மகேஸ்வரி, 1 வருஷம் கேட்டுட்டு. ஆச்சு மேம் மேரேஜ் ஆகி. ஓகேம்மா. எனக்கு இன்னும் நான் கன்சீவ் ஆகல. ஃபர்ஸ்ட் நான் வந்து கன்சீவ் ஆனேன். ஓகேம்மா. அது வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு மேம். ஓகே. எத்தனை மாசத்துலம்மா, எத்தனை வாரம் ஏதோ சொன்னாங்களா? 42 டேஸ்ல வீக் இதுவாச்சு மேம். ஓகே. ஸ்கேன் பண்ணியிருந்தீங்களா? நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து அப்படியே இதுவாயிடுச்சு மேம். அது சரி. ஹார்ட் பீட் இல்லைன்னு ஏதாவது சொன்னாங்களா? 5 months ட்ரை பண்ணோம் மேம். ஓகே. எனக்கு வந்து இது இருக்கு, நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். சரிம்மா. ஓகேம்மா. ஏன்னா இப்போ வந்து இப்போ தான் அபார்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. ஒரு முறை கன்சீவ் ஆயிருக்கீங்க, அதனால வந்து ஒன்றும் மேஜராக ப்ராப்ளம் இருக்காது. பேபிக்கு வந்து ஏதோ ஒன்று ஹார்ட் பீட் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், இல்லை பேபி ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கலாம். 2 ரீசனில் வந்து அந்த மேம் அது ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அது இல்லைம்மா, ஆக்சுவலாக நான் சொல்கிறேன் கேளுங்க. 5 months வந்து ஒரு பீரியட் இல்லை. ஏன்னா எனி மிஸ்கேரேஜ்க்கு அப்புறம் நம்ம மினிமம் வந்து 3 to 6 months கேப் விட்டுட்டு தான் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன காரணத்துக்காக அந்த மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னே தெரியாது இல்லையா? ஸோ நமக்கு அதுக்குரிய சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து வேக்சின் எதாவது போடணும்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆக பிளான் பண்ணணும். அதுவும் அதுக்குமே 3 months நீங்கள் அந்த விட்டமின் ப்ரீநேட்டல் விட்டமின் எல்லாம் போட்டுட்டு பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அந்த யூ நீட் த டைம். அந்த 6 months வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. 2வது நீங்கள் சொல்கிற மாதிரி நீர் கட்டி இருக்கேன்னா அது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து அது ஆகலை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஆன்சைட்டி இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ஹார்மோன்ஸ் அதிகமாக பாதிக்கும். அதனாலே கூட வந்து நீர் கட்டிகள் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேசிக் டெஸ்ட் இருக்கும், அதை போய் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரில் போய் பண்ணுங்கள். அது நார்மலாக இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு 1 or 2 months நீங்கள் அந்த ஃபோலிக் ஆசிட் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் எடுத்தோம் மேம். என்னம்மா? டியூப் டெஸ்ட் எடுத்தோம் மேம் நாங்கள். ஓகே. டியூப் டெஸ்ட் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டியூப் டெஸ்ட் நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன நீங்கள் ஆல்ரெடி கன்சீவாக இருக்கீங்களே, டியூப் டெஸ்ட் சொல்லலை, சில வைரல் இன்ஃபெக்ஷன் பார்த்தாங்க. அதுக்கு 45 million தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அது நார்மல் தான்மா. மேம் நார்மல் தானே மேம்? ஆமாம், மோர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஓன்லி ஃபர்தர். ஏன்னா வந்துட்டு அதுக்குரிய டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளஸ் கீப் ஆன் டூயிங் சம் டெஸ்ட். ஸோ அப்போ என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இல்லைன்னே தெரியாது. ஈவன் தோ டெஸ்ட் நார்மலாக இருந்தால் கூட அவங்களுக்கு எப்போவுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஷி இஸ் கன்சீவ் ஆயிருந்திருக்கீங்க, அது அபார்ஷன் தான் ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு கன்செப்ஷனில் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ப்ரெக்னன்சிக்கு ஏன் அந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆச்சுங்கிற டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கம்மா. ப்ளஸ் ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. நிச்சயமா சார், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். ஏற்கனவே நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை மட்டும் நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டாக்டருடைய ஆலோசனையை வந்து பின்பற்றுங்க. அடுத்த காலர். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சாந்தி, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். சாந்தி சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆயிடுச்சு டாக்டர். ஓகே. இன்ன வரைக்கும் கன்சீவ் ஆகல. ஆனால் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு எக்லாம் நல்லா வளர்ச்சி அடையுது. அவங்களுக்கும் செமன் டெஸ்ட் எடுத்ததுக்கு எல்லாமே நார்மல் சொல்லிட்டாங்க. ஓகே. பீரியட் டைம் நார்மலாக வருது. அப்போ பட் ஆனால் நான் கன்சீவ் ஆகவே இல்லை இன்னும். ஓகேம்மா. எவ்வளோ வெயிட் ஏதாவது அதிகமாக இருக்கீங்களா? என்ன டாக்டர்? எடை அதிகமாக இருக்கீங்களாம்மா, இல்லை உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கீங்களா? வெயிட் எல்லாமே கரெக்டாக நார்மலாக இருக்கு டாக்டர். தைராய்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? என்ன டாக்டர்? தைராய்டு பிளட் டெஸ்ட் அதுவும் டெஸ்ட் பண்ணிட்டு தைராய்டு நான் நார்மல் சொல்லிட்டாங்க டாக்டர். சரி, ஓகேம்மா. மோஸ்ட்லி ஒன்றும் ப்ராப்ளம், நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. 1 year ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும். அவரோட ஸ்பெர்ம் டெஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக இருக்குது. உங்களோட எல்லா சைக்கிள்ஸ் பார்க்குறதும் நார்மலாக இருக்குது. ஓவலேஷனும் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணல இன்னொரு another 5 to 6 months. பட் ஒரே ஒரு டியூப் டெஸ்ட் மட்டும் நம்ம காலேஜ் எல்லாம் நிறைய பேசிகிட்ருக்கோம் இல்லையா, ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் நார்மலாக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்கும், ஆர் சம்டைம்ஸ் அந்த கர்ப்பப்பையோட வாய்ஸ் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஏதாவது வந்து ஸ்டினோசிஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஒரு முறை டாக்டர் கிட்ட மட்டும் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி எதுவும் இல்லை அன்எக்ஸ்பிளைனாக இருந்தால் ஐஓஐ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாமா. ஓகே. ஸோ டாக்டர் இது டெஸ்ட் எடுத்துட்டு தான் சார் டெஸ்ட் இருக்கும். ஆனால் சொன்னாங்க கர்ப்பப்பை சுத்தம் பண்ணால் ஓரளவுக்கு இருக்கும் சொன்னால் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் டாக்டர்.
ஓகேம்மா, அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி இல்லைம்மா. அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கோங்க. அந்த பேசேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ டாக்டர் வந்து உங்களை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த டியூப் டெஸ்ட்டும் நிச்சயமாக நீங்கள் வந்து மேற்கொண்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஆன்சரிங். எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டான ஒரு பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனை குறித்து நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை தொடர்ந்து இப்போ டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அவர்கள் வந்திருக்காங்க. இஸ் அ கார்டியாலஜிஸ்ட். ஸோ இருதய நோய் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044445964444. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஸோ இப்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம வந்து இப்போ பேசும்பொழுது ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுங்க டாக்டர். ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பேசிக்காக என்னென்ன விஷயம்? ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து கேள்விப்படுறோம். அது தவிர்த்து என்னென்ன ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு? ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னாலே எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி ஹார்ட் அட்டாக்ன்றது இருதயத்துக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இருதயத்துக்கு வெளியில் இருக்கிற ரத்த குழாய்கள், இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள். ஸோ அந்த ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டால் தான் அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக். ஸோ அதுதான் காமனஸ்ட். நம்ம வந்து ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் எல்டர்லி பீப்புளுக்கு வரதுனால ஹார்ட் ப்ராப்ளம்னா ஹார்ட் அட்டாக் அப்படி அது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். பட் பிறப்பிலேயே வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் உண்டு. ஹார்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தசைகளில் ஓட்டை இருக்கிறதோ, ஹார்ட்டில் ஓட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆக்சுவலி ஹார்ட்டுக்குள்ளே வந்து செப்டம்னு ஒன்று இருக்கும். அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற சேம்பர்ஸை பிரிக்கக்கூடிய அந்த வால் சொல்லுவாங்க. அதில் வந்து கீழே இருக்கக்கூடிய செப்டமில் ஹோல் இருந்தாலோ இல்லை மேலே இருக்கக்கூடிய செப்டமில் இருந்த ஹோலோ அதெல்லாம் பிறப்பிலேயே எம்ப்ரியாலஜிக்கல், அதெல்லாம் ஜெனட்டிக் இது. ஸோ அது வந்து குழந்தை பிறந்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து அந்த டைமில் நிறைய குழந்தைகளுக்கு சர்ஜரிஸ் தேவைப்படும். சில பேர் கொஞ்ச நாள் அப்படியே அதனுடைய வாழ விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட்ஸ் உண்டு. பட் பொதுவாக ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து இந்த ஹார்ட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு தான் எல்லாரும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அதை வந்து கரெக்டான டெக்னிக்கல் டேர்ம் வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸ் பேர் கரோனரி ஆர்டரிஸ். அந்த ஆர்டரிஸ் தான் வந்து ஹார்ட்டுக்கே பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ அதில் பிளாக் ஏற்பட்டால் ஹார்ட் வேலை செய்யாது. ஹார்ட் வேலை செய்யலைன்னா உடம்புல வேற எந்த உறுப்புகளுக்கும் ரத்தம் கிடைக்காது. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள் லைக். நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மேம் நான் கவிதா பேசுறேன் மேம். சொல்லுங்க கவிதா, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்க மிஸ் கவிதா, சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். பேபிக்கு வந்து 5th month ஸ்கேன் பண்ணுறப்ப ஹார்ட்டில் வந்து டிஜிவி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. அது எது கன்ஃபார்ம் பண்ணி திரும்ப 8th monthலேயும் ஒரு ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ப்ளஸ் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துக்கணும் பிறந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் குழந்தை பிறந்த அந்த மொமெண்ட்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டோட ஃபாலோஅப்பில் இருக்கணும் மேடம். நீங்கள் அது வந்து எந்த அளவுக்கு சீரியஸான ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஹவு கேன் வி மேனேஜ் தட்டுங்கிறது இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒரு அளவுக்கு தான் அதை நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் தான். நிறைய பேருக்கு இது தெரியாமல் தான் குழந்தைகள் பிறக்குது. ஸோ இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அந்த எக்கோ இருக்கு இல்லைங்களா, அதில் தான் ரொம்ப கிளியராக எந்த பர்டிகுலர் ரத்த குழாய் வந்து இடம் மாறி இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். அதன் மூலமாக குழந்தைக்கு என்ன எஃபெக்ட் இருக்குங்கிறது வித்தின் 24 hours சில குழந்தைகளுக்கு தெரிய வரும். சில குழந்தைகளுக்கு ஒரு 10-15 நாள் கழித்து தெரிய வரும். ஸோ நீங்கள் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது பிறப்பிலேயே குழந்தைகளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறத பார்க்கறதுக்குனே நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அந்த டாக்டர்கிட்ட இப்போவே நீங்கள் இந்த ரிப்போர்ட்டோட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி குழந்தை பிறந்த அந்த மொமெண்ட்லேருந்து நீங்கள் அவரோட ஃபாலோ அப்பில் இருந்தீங்கன்னா தான் ஒருவேளை சர்ஜரி தேவைப்பட்டால் சர்ஜரியோ இல்லை கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது சர்ஜரி இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதோ அந்த டாக்டர் டிசைட் பண்ணணும். பட் நீங்கள் ஃபாலோ அப்பில் இருக்கணும், அதுதான் முக்கியம். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு சின்ன ஃபாலோ அப் நிச்சயமாக வந்து மேற்கொள்ளுங்க, அதை இக்னோர் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து டாக்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் குமாரசாமி பேசுறேங்க. சொல்லுங்க குமாரசாமி, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க மிஸ்டர் குமார். வணக்கம் சார். நான் குமாரசாமி பேசுறேன். சொல்லுங்க சார். நான் திருநீர்மலையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு வயது 64 ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா நடந்தாவோ இது பண்ணாவோ வந்து
உங்க நடுக்கம் வருது அதெல்லாம். நடுக்கம் வருதா, நெஞ்சு வலி வருதுங்களா? நடுக்கம் வருது, நடுக்கம் வரும்போது நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. படபடப்பை தான் நீங்க அப்படி சொல்றீங்களா? நடுக்கம்ங்கிறது நீங்க படபடப்பை தான் அப்படி சொல்றீங்களோ? சரி. இப்போ வந்து அப்பப்போ இயர்லி ஒன்ஸ் பிளட் டொனேட் பண்ணுவேன். அது பண்ணிட்டே இருக்கேன். அது தொடர்ந்த மாதிரி நான் பண்ணலாமா? இல்லை, பிளட் டொனேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் செக்அப் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் நடக்கிறப்போ ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலியோ படபடப்போ வருது அப்படிங்கிறப்போ, அதுவும் வழக்கமாக நடந்துட்டு இருந்த அதே தூரத்தில் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது, அதாவது சிம்டம்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுதுன்றப்போ இது நிச்சயமாக இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கு. இல்லை சார், காலை நேரத்தில் நம்ம வாக்கிங் போகிறோம்ல, அந்த நேரத்தில் தான் அந்த மாதிரி வருது. வாக்கிங் போகிறது நிறுத்திக்கலாமா பண்ணலாமா? இல்லை, அதான் நீங்கள் செக்அப் பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுக்க முடியும். அதான் நீங்கள் வழக்கமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் உங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக சிம்டம்ஸ் வரப்போ இது நிச்சயமாக இருதய சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் உடனடியாக ஒரு இசிஜி, முதல் அடிப்படை ஒரு இசிஜி எடுக்கணும். அந்த இசிஜிக்கு அப்புறம் ஒரு எக்கோ டெஸ்ட் பண்ணி ஆகணும். இங்கே நடந்தே டெஸ்ட் பண்ணுவாங்க, நடக்க வச்சு இசிஜி எடுப்பாங்க. அதுக்கு பேர் ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப தெளிவாக தெரிய வரும் உங்களுக்கு இருக்கிறது இருதய பிரச்சனையா இல்லையான்ட்டு. அதை நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை காமிச்சு அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவையா இல்லையான்னு பார்த்து முதல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ரூல் அவுட் பண்ணிக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் வாக்கிங், அதாவது என்ன பண்ணால் உங்களுக்கு நெஞ்சு வலி வருதோ அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அது வாக்கிங்காக இருந்தாலும் சரி, ஜாகிங்காக இருந்தாலும் சரி. ஒருவேளை இருதய பிரச்சனை இல்லைன்னு தெரியிறப்போ நீங்கள் யூ கேன் கண்டினியூ வாட் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ டாக்டர் வந்து சொன்ன ஆலோசனையை வந்து பின்பற்றி பாருங்க. முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம். அதனால நீங்கள் அதை எண்ணி வந்து பயப்பட வேண்டாம். அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம். நீங்க வந்து ஏஜ் 40 இயர்ஸ் ஆகுது. உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் வந்து ராஜ். ஓகே ராஜ், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க மிஸ்டர். டாக்டர், எனக்கு வந்து டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேங்க. அது எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க? இது வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணாங்க டாக்டர். நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க. பட் நடுவில் ஒரு வாட்டி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் மூச்சு எனக்கு வாங்க ஆரம்பிச்சது. அதாவது நடக்கும்போது சரியா நடக்க முடியாது, நடக்கும்போது மூச்சு வாங்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இப்போ வந்து சஜஸ்ட் பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 1 மந்த்தா ரெஸ்ட்ல இருக்கேன் வீட்டில். ஸோ இது வந்து பட் எதனால எனக்கு வந்து ஆக்சுவலாக எந்த பழக்கமும் கிடையாது. ட்ரிங்கிங் ஆர் ஸ்மோக்கிங் எந்த இஷ்யூவும் கிடையாது. சரி, இப்போ ஒரு 2 அடிப்படையான கேள்விங்க. இந்த டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு கண்டுபிடிச்சு 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. இந்த 1 வருஷத்துல உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? அதாவது ரத்த குழாயில அடைப்பு இருக்கான்னு பார்த்தாங்களா? ஆஞ்சியோ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் என்னோட பல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது என்னோட பிபி வந்து பாத்தீங்கன்னா 100க்கு மேல இன்க்ரீஸ் ஆகல. இட்ஸ் வித்தின் 70 to 100 அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குங்களா? ஹார்ட்டோட பம்பிங் கெபாசிட்டி கம்மியா இருக்கு டாக்டர். சரிங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கா? சுகர் இருக்கு. சுகருக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. உங்களுக்கான பதில் வந்து பொதுவாக இந்த டைலேட்டட் கார்டியோமயோபதிங்கிறது வந்து இருதயம் வீங்கி போகிறது தான். அதை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து டைலேட்டட் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஸோ இருதயம் வீங்கி வழக்கமான சைஸை விட்டு வீங்கி போகிறப்போ அதனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ நீங்கள் சொன்னீங்களே பம்பிங் கம்மியாக இருக்குன்றது, அது வந்து நீங்கள் சொன்ன அந்த வியாதியுடைய பார்ட்டு தான் அது. ஸோ டைலேட்டட் கார்டியோமயோபதி எதனால் வருதுன்னா, காமனஸ்ட் காஸ் வந்து இஸ்கீமிக் டைலேட்டட் கார்டியோமயோபதி, அதாவது இருதயத்தை சுற்றி இருக்கிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு அதனால ரொம்ப நாள் அந்த அடைப்பு, அதாவது முழு அடைப்பாக இல்லாமல் ரொம்ப நாள் பல ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருதயம் வீங்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைலேட்டட் கார்டியோமயோபதி, அது உங்களை மாதிரி யங் ஏஜில் டிடெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா இருதய ரத்த குழாயில் பிளாக் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு பிபி கம்மியாக இருக்கிறதோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பம்பிங் கம்மியாக இருக்கிறதோ ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன் கிடையாது. ஆஞ்சியோகிராம் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது ஆஞ்சியோகிராம். ஒருவேளை அந்த ஆஞ்சியோகிராமில் இருதயத்தில் பிளாக் இல்லை அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அப்போது இதுக்கு பேர் வந்து வேற எந்த ரீசன், மற்ற ரீசன்ஸும் டாக்டர்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து இடியோபத்திக் டைலேட்டட் கார்டியோமயோபதி அப்படின்வாங்க. அதாவது காரணமே இல்லாமல் சில பேருக்கு இந்த மாதிரி ஆகும். அப்போ நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு சிம்டம்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஹார்ட் ஒர்க்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எது பண்ணால் உங்களுக்கு மூச்சு வாங்குதோ அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே கன்சர்வேட்டிவாக நம்ம வி ஹேவ் டு ப்ரொசீட். ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன விஷயம் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து இப்போ ஜென்ரல் பப்ளிக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ மது அருந்துதல் மற்றும் புகை இந்த 2 பழக்கம் இல்லாதவர்களுக்கு வந்து ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற எண்ணமும் வந்து சரியான எண்ணம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ்,
தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதெல்லாம் கூட ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்க்கு வந்து லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சிம்டம் வரும்பொழுது கூட டாக்டரை வந்து அணுகி அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், இது டாக்டர் ஆன் கால். வணக்கங்க, ஈரோடு சண்முகம் பேசுறேங்க. சொல்லுங்க சண்முகம், உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. வணக்கங்க, ஈரோட்ல இருந்து சண்முகங்க. சொல்லுங்க மிஸ்டர் சண்முகம். 2010 கால்சியம் அண்ட் வைட்டமின் D3 குறைபாடு வந்ததுங்க. சரிங்க. அப்புறங்க 2-3 வருஷம் கழிச்சு கால் நரம்பு பாதிச்சுதுங்க. சரிங்க. இப்ப நேற்று வருஷம் ஒரு 6 மாசத்துக்கு முன்ன ஹார்ட்ல அடைப்பு வந்ததுங்க. சரிங்க. அடைப்புனா எப்படிங்க? உங்களுக்கு மாரடைப்பு சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருந்ததுங்களா, இல்ல நீங்க ஆஞ்சியோகிராம் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா? ஆஞ்சியோகிராம் பண்ணி இவரு இந்த ECG எடுத்துன்னு சொன்னாருங்க. நெஞ்சுவலி வந்து உடம்புல சும்மா தண்ணி வாங்குற மாதிரி வேர்த்து போடுச்சுங்களா. சரிங்க. அப்புறம் பக்கத்துல டாக்டர் கிட்ட போனங்காட்டி ஹார்ட்ல அடைப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹார்ட்ல அடைப்பு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவர் இன்ஜெக்ஷன் சரியா போச்சுனாருங்க. ஒரு 4000 இன்ஜெக்ஷன் போட்டாருங்க. புரியுது புரியுது. ஓகே, சரிங்க. ஸ்ட்ரெப்டோகைனஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்க. ஆமாங்க. அப்புறம் பல்ஸ் கொஞ்சம் ஏறுச்சுன்னா வேண்டியதுலையும் இல்லைன்னா ஆஞ்சியோ பண்றோம் அப்படின்னாருங்க. சரிங்க. அப்புறம் சரி ஆயிடுச்சுங்க. ஆஞ்சியோ பண்ணலையா நீங்க? பண்ணலீங்க. சரிங்க சரிங்க. இப்ப மறுபடியும் கரெக்ட் ஆயிடுச்சுட்டாருங்க. சரிங்க. இப்போ உங்க கேள்வி என்னங்க இதுல? இப்ப எனக்கு வந்து சுகருக்கு, நரம்புக்கு, கால்சியம் டி குறைபாட்டுக்கு, இதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 16-20 மாத்திரை வருதுங்க சாப்பிட்றதுக்கு. சரி. இதனால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வருங்களா? ஹார்ட் ப்ராப்ளம் வருமா? இல்லை நிச்சயமாக வராது. ஆனால் உங்கள் விஷயத்தில் வந்து ஒரு சின்ன சஜஷன் சொல்ல விரும்புகிறேன் நான். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி நீங்கள் சொன்னது வந்து ஹார்ட் அட்டாக் தான். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் இனிஷியலாக போடக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ரிமூவ் ஆகிடுச்சா இல்லையா, அல்ல எந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்தது, மற்ற ரத்த குழாய்கள்லையும் அதே மாதிரி அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2வது முறை ஹார்ட் அட்டாக் வரப்போ அதனுடைய கான்சிக்வன்சஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காம நீங்கள் விட்டது இந்த 2 இயர்ஸில் அது சரியில்லை. நீங்கள் உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணிடணும். ஆஞ்சியோகிராம் பண்ணி எந்த ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்றதை பார்த்துறது மஸ்ட். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் அதை தான் பண்ணணும். அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே இதயத்தை வந்து ரத்த குழாய்களை ட்ராவல் பண்ணுற அந்த ரத்தத்தை தின்னா வச்சுக்கிறதுக்காகவும், விட்டமின் டி அதிகப்படுத்துறதுக்காகவும், உங்களுடைய அந்த கொழுப்பு சத்து வந்து போய் அங்கங்கே எக்ஸஸ் கொழுப்புலாம் போய் படராமல் இருக்கிறதுக்கான மாத்திரைகள் தான். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அந்த எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை. பட் நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியது மஸ்ட். அதை நீங்கள் தள்ளி போடுறது நல்லதில்லை. ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனில் டாக்டர் என்ன அறிவுறுத்துறாரோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோய் குணமாகிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து மாத்திரைகள் வந்து வழங்கப்படுது. அப்படிங்கிறதுனால எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை வந்து மேற்கொள்ளலாம். இதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் அத்தனையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திக் நம்ம கூட இருக்காரு. இருதய நோய் சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சார் எனக்கு 1 வருஷம் சார் ஆஞ்சியோ பண்ணி. சொல்லுங்க சார், உங்க பேர் சார்? எனக்கு ஆஞ்சியோ பண்ணி 1 வருஷம் ஆச்சு. சரி சொல்லுங்க. 4 பிளாக் இருக்கு சொன்னா 90, 90, 70. 90, 90. ஓகே, சரி சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். அது கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொல்லி எனக்கு எதுவும் செய்யல. ஓகே. அது அதனால டாக்டருங்க சுகருக்கு ஒரு பிபிக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி சுகருக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, பிபிக்கு டேப்லெட் கொடுத்தாங்க, எங்க மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க. ஓகே. இப்போ உங்களுடைய சந்தேகம் என்ன வைக்கலாம்னு சொன்னாங்க. ஹலோ. இதுல சார் நீங்க இணைப்புல இருக்கீங்க சார். நீங்க தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். நீங்க இணைப்புல இருக்கீங்கயா, உங்களுடைய கேள்வியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நீங்க பேசலாம், டாக்டர் கிட்ட பேசலாம். 4 பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க, ஆஞ்சியோ பண்ணாங்க. சொல்லுங்க சார். அதெல்லாம் கேட்டது சார், நீங்க சொன்னது எல்லாமே கேட்டுட்டேன். இப்போ இதுல உங்களுடைய சந்தேகம் என்னன்னு கேக்குறேன். எடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன செய்யலாம்? டேப்லெட் எப்படி பண்ண முடியுமா?
இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய பிளாக்குக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணால் கூட சரியாகாதுன்னு ஒரு டாக்டர் சொன்னதான் நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? ஆமாம். ஓகே. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மாத்திரைகளோட தான் கண்டினியூ பண்ணணும் சார். இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 56 சார். 66. ஓ சரிங்க. நீங்கள் வந்து இனிமேல் மாத்திரைகள் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலமாக நீங்கள் வந்து இந்த 90% பிளாக் சொன்னீங்க, 70% பிளாக்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து 100% ஆகாமல் தடுத்து இப்போ இருக்கிற அதே ஆரோக்கியத்தோட வாழணும்னா நீங்கள் வந்து மாத்திரைகளையும் வாழ்க்கை முறை மாற்றங்களையும் நம்பி தான் நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணணும். வாழ்க்கை முறை மாற்றங்கள் நான் சொல்றது வந்து டெய்லி 1 மணி நேரமாவது தொடர்ச்சியாக நீங்கள் நடக்கணும். அதாவது நடைப்பயிற்சி சாதாரணமாக நடந்தால் போதும், வேகமாக நடக்க வேண்டாம். நடைப்பயிற்சி டெய்லி 1 மணி நேரம் தவறாமல் இருக்கணும். அது ஒரு நாள் கூட தவறக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள் கம்மி பண்ணிக்கிறது, கொழுப்பு சத்து மிகுந்த பதார்த்தங்களை கம்மி பண்ணிக்கிறது, பொதுவாக அன்ஹெல்தி ஃபுட் ஸ்டப்ஸ் எதுன்னு உங்களுக்கே தெரியும், அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, அதுக்கப்புறம் கெட்ட பழக்கங்கள் அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கரெக்டாக 8 மணி நேரம் தூங்குறது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு மாத்திரைகள் டாக்டர் சொல்லக்கூடிய அந்த மாத்திரைகளை ஒரு நாள் விடாமல் தவறாமல் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே யூ கேன் கண்டினியூ யுவர் லைஃப் நார்மலி. ஓகே. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பொதுவாக எல்லாருமே இந்த நல்ல பழக்க வழக்கங்களை வந்து கடைபிடிக்கிறது வந்து நம்ம நோய்கள் வராமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக வந்து இருக்கும். அடுத்த காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்ங்க. நான் வேலூர் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வியை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்க சார். எனக்கு வந்து இப்போ 55 ஆகுதுங்க. சரி. 1 இயர் பேக் வந்து நான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணேன். ஆஞ்சியோபிளாஸ்டி. ஓகே. ஆமாம். திடீர்னு வந்து அது சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு பண்ணிட்டாங்க. ஆமாம். எத்தனை ஸ்டென்ட் வச்சாங்க? டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து லைஃப் லாங்கே எடுக்கணுமா டாக்டர்? அதான் உங்களுக்கு ஸ்டென்ட் ஒரு ஸ்டென்ட் வச்சாங்களா 2 ஸ்டென்ட் வச்சாங்களா? ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க. சரிங்க. இப்போ வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ண அந்த நாள்ல இருந்து ஒரு 1 இயருக்கு டூவல் ஆன்டிபிளேட்லெட் தெரப்பி, அதாவது 2 விதமான ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க, ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், இல்லைன்னா அதில் வேரியஸ் காம்பினேஷன்ஸ் உண்டு. அதை வந்து பொதுவாக கைட்லைன்ஸ் படி மினிமம் 1 இயருக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் அந்த ஸ்டென்ட் பிளாக் ஆகாமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு மெட்டலால் ஆகப்பட்ட ஒரு பொருள், அது ஒரு உலோகம் அது. ஸோ அது வழியாக இப்போ பிளட் போய்கிட்டு இருக்காங்க. பிளாக் இருந்த இடத்துல இப்போ அது ஸ்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள மறுபடியும் பிளாக் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால இந்த மாத்திரைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு 1 இயர் எடுத்துக்கணும். 1 இயர் மினிமம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாத்திரை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மினிமல் டோசேஜில் மாத்திரையை கண்டினியூ பண்ணும். ரிசர்ச்சர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 1 இயர் அந்த பிளாக்கிங் ஆஃப் ஸ்டென்ட் வந்து ரொம்ப காமன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இயர் ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கணும். நாட் ஈவன் சிங்கிள் டே நீங்க தவற விடக்கூடாது மாத்திரையை. ஆஃப்டர் 1 இயர் நீங்க உங்களுக்கு ஸ்டென்ட் போட்ட டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவரே அந்த மாத்திரையை டோன் டவுன் பண்ணி, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 3-4 மாத்திரைகள் ஒரு நாளைக்கு எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லை 5 மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதை ஒரு மாத்திரையாவோ 2 மாத்திரையோ மாற்றக்கூடும். பட் லைஃப் லாங் நீங்க வந்து அட்லீஸ்ட் டெய்லி 1 or 2 டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் டு கீப். ஆமாம். ஒன்று வந்து அந்த ஸ்டென்ட் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து வேற இன்னொரு இடத்துல மாரடி போறாத உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு தடவை பிளாக் வந்திருக்கு. ஸோ இன்னொரு ரத்த குழாயில பிளாக் வரதுக்கு ரொம்ப அந்த டெண்டன்சி உங்க இருதய ரத்த குழாய்களுக்கு உண்டு. ஸோ இன்னொரு ரத்த குழாயில பிளாக் வராமல் இருக்கிறதுக்காகவும் நீங்க மாத்திரை எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்க அதுக்காக நீங்க மாத்திரைகள் எடுத்துக்கிறது அவசியம். நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக தான். இல்ல அதான் நீங்க இவ்வளவு இன்டென்ஸ் தெரப்பியை ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது நீங்க இப்போ எடுத்துட்டு இருக்கிற நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ் டெஃபினட்டா குறையும் ஆஃப்டர் 1 இயர் ஆஃப் ஸ்டென்டிங். பட் லைஃப் லாங் நீங்க எய்தர் 1 or 2 டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ டாக்டர். நெக்ஸ்ட் டாக்டர் சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் போல தெரியுதுங்க. அப்நார்மலா தான் இருக்கு. முன்னாடி நல்லா தூங்குவேன், இப்போ வந்து தூங்குற மாதிரி இருக்கு, ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுங்களே. உங்க குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கம்மியா இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்க முடியுது உங்களால? இல்ல நான் பெட்ல நான் படுத்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ குவாண்டிட்டி இஸ் ஓகே, குவாலிட்டி கரெக்டா இல்லன்றீங்க. ஆமா, குவாலிட்டி கரெக்டா இல்ல. அது எப்ப பார்த்தாலும் முழிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு ஃபீலிங். தூக்கம் வர்ற புரண்டு படுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இதை 2 விதமா அப்ரோச் பண்ணலாம் சார். ஒன்று வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ் மூலமாக தூக்கத்தை வந்து நார்மல் ஆக்கிக்கலாம். அதாவது இரவு 8 மணிக்கு மேலே டிவி, மானிட்டர்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி, செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிரைட் லைட்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்க்காடியன் ரிதம் படி நேச்சுரலாகவே உங்களுக்கு நல்ல தூக்கம் வர இனிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் பண்ணிட்டு இருந்தா, அதாவது நீங்கள் அந்த பழக்கத்தை தவறாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கிங்க. இன்னொன்று வந்து யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணி அதன் மூலமாக தூக்கம் வந்து நார்மலாக வரவழைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ்.
பட் இதை சில பேர் வந்து இதை பண்ணியும் எனக்கு சரியா தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும், பண்ணாம சொல்லக்கூடாது. அப்போ வேற வழி இல்லை, சில உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பிங் பில் கொடுக்க வேண்டி இருக்கும். பட் பொதுவா ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து ஒரு டிபெண்டன்சியை உண்டு பண்ணுங்கிறதுனால அதை லாஸ்ட் ரிசார்ட்டை வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கு முன்னாடி நீங்க நேச்சுரலா எப்படி நல்லபடியா தூங்குறதுங்கிறது முயற்சி பண்ணலாம். அவாய்டிங் ஆஃப் பிரைட் லைட்ஸ் ஆஃப்டர் சம் டைம், கொஞ்சம் ஏர்லி டின்னருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாக்கு, இந்த மாதிரி நேச்சுரலான மெத்தட்ஸ் மூலமா நீங்க தூக்கத்தை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே சார், டாக்டர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து கடைபிடிச்சு பாருங்க, உங்களுக்கான தீர்வு நிச்சயமா வந்து கிடைக்கும். அண்ட் டேப்லெட்ஸ் வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை வந்து குறைச்சிக்கிறது தான் வந்து நல்லது. நீங்களே அதை வந்து குறைச்சிக்க வேண்டாம். அடுத்த காலர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சார் மேடம், நான் காமராஜ் சொல்லிட்டு பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வியை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. டாக்டர் காமராஜ் பேசுறேன். என்னோட ஏஜ் வந்து 32. சொல்லுங்க மிஸ்டர். 3 months பேக் I had a heart attack and angioplasty பண்ணேன். 32 உங்களுக்கு? ஆமா 32. சரி, சொல்லுங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணேன். ஸோ அவங்க பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு செகண்ட் ஒரு பிளாக் இருக்கு, அது வந்து உங்களுக்கு 60-70% ரேஞ்சில் இருக்கு, நீங்க 1 month டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு நீங்க திரும்பி பண்ணணும் அப்படின்னாங்க. ஹலோ, சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. ஓகே. அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு வந்து 2 dimensional ஆஞ்சியோகிராம் இருந்தனால உங்களுக்கு 50% மாதிரி தான் எங்களோட அசம்ஷன் இருக்கு. ஸோ அன்னெசரியா சும்மா நீங்க வந்து ஒரு ஸ்டென்ட் வைக்கிறது பாடிக்கு நல்லது இல்ல, ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேப்லெட்ஸ் இருக்கேன். இல்ல இது வந்து ஆக்சுவலி ஒரு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தருக்கு பொதுவா ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணி பாக்குறப்போ ஒரு ரத்த குழாய் மூலமா தான் ஹார்ட் அட்டாக் வரும். மற்ற ரத்த குழாய்கள் அடைப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு ரத்த குழாய் அன்னைக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வந்து அன்னைக்கு 100% மூடி இருக்கிறனால தான் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ யூஸ்வலாக அந்த கல்பிரிட் வெசல்னு சொல்லுவோம் அதை. ஸோ அதை முதல்ல அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறது தான் கரெக்ட். இன்னொரு ரத்த குழாயை வந்து அப்படியே ஸ்டென்ட் போடுறது தவறு. ஸோ அது அந்த டைமில் ஆஞ்சியோகிராம் பண்ணுறப்போ இன்னொரு ரத்த குழாய் தெரிஞ்சாலும் பிளாக் இருந்தாலும் அதை பொதுவாக கார்டியாலஜிஸ்ட் அதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எதில் ரத்த குழாயில் அடைப்பு இருக்கோ அதுக்கு ஸ்டென்ட் போட்டு விட்டுருப்பாங்க உங்களுக்கு. பட் அட் த சேம் டைம் இது ஒரு 100% பிளாக் ஆனது வந்து எவ்வளவு ரேப்பிடாக உங்களுக்கு நடந்ததுங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு 60-70% பிளாக்டு வெசல் வந்து இன்னொரு 100% பிளாக்காக மாறி செகண்ட் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி உண்டு. அது இல்லைன்னு, அதாவது அதனுடைய பர்சன்டேஜை நம்ம ஒரு சப்ஜெக்டிவாக தான் சொல்ல முடியும், டிபெண்டிங் ஆன் த லைஃப் ஸ்டைல், ஹெரிடிட்டி, எவ்ரிதிங், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் இட். ஸோ நோபடி கேன் ப்ரெடிக்ட் இட். கரெக்டாக இப்படி தான் நடக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியாது. இந்த நாளில் அந்த 2வது ரத்த குழாயும் 100% ஆகிடும், அந்த நாளில் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு எந்த ஒரு சயின்ஸ்லையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இதில் 2 ways to approach. ரெகுலராக செக்அப் போய்கிட்டு தேவைப்பட்டால் ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருந்துக்கிட்டு, ஒருவேளை இஃப் தேர் ஆர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சஜஸ்டிவ் உங்களுக்கு அந்த பிளாக்கும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணிடுறது, அதாவது ஒரு ஸ்டென்டிங், அதையும் ஒரு ஸ்டென்ட் பண்ணிடுறது பெட்டர். தேவைப்பட்ட ஒரு செக் ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, அதாவது இந்த போட்டிருக்கிற ஸ்டென்ட் ஒழுங்கா இருக்கா, அந்த பிளாக் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ அப்படின்னு செக் ஆஞ்சியோகிராம் பண்ணி முடிவு பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ரெகுலர் ஃபாலோ அப் வித் கார்டியாலஜிஸ்ட் தான் என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு. பட் இன்னொரு பிளாக்கை வந்து அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுறலாம், நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் நீங்க நினைக்கிறது வந்து தப்பு. அப்படி விடக்கூடாது. அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்ல ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சோட சஜஷன் வந்து 50% தான் இருக்கு, 70% மேல 60-70% இருந்து ஸ்டென்ட் போட்டாதான் ஸ்டென்டோட பெனிஃபிட். ஆமாமா, 50%ன்றா யூசுவலா டாக்டர் ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் இட் இஸ் ஒன்லி 50% பிளாக்ன்றது கன்ஃபார்ம்னா ஒரு ரீடு ஆஞ்சியோ கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஒரு செக் ஆஞ்சியோ பண்ணி பார்த்தாலே அது உனக்கு தெளிவா தெரிஞ்சு 50%, 60, 70, 80 தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டென்ட் போட தேவையில்லை. அப்போ நம்ம வந்து மாத்திரைகள் மூலமாவே அந்த 50%ங்கிறது 80-90% ஆகாம பார்த்துக்கலாம், மாத்திரைகள் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலமா. அப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்டென்ட் தேவைப்படாது. பட் அந்த டிசிஷன் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறனால தான் டாக்டரோட கன்சல்டேஷன் மூலமா எந்த ஒரு டிசிஷனையும் வந்து எடுக்கிறத வந்து நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணீங்க. இதே மாதிரி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் காலர் சௌமியா.